நீதிமொழிகள் 6:11. இந்த வசனம் சோம்பேறிகளுக்காக. உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலவும் வரும். அந்த காலத்துல டிராவலிங்ல இருக்கிறவன் சாப்பாடுக்காக, தண்ணிக்காக, தங்கும் இடத்துக்காக பணத்தை பூரா ஸ்பெண்ட் பண்ணிட்டே போவான். அப்ப அவனுக்கு வர்ற மாதிரி தரித்திரம் சோம்பேறியோட வாழ்க்கையில வரும், வறுமையும் வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லுது. அடுத்து ஆயுதமணிந்தவன் சமாளிக்க முடியாத எதிரியா வந்து எதிர்த்து நிற்பான். திடீர்னு வந்து நிற்பான், எதிர்பாராத நேரம் வந்து எதிர்த்து நிற்பான். அவனை ஹேண்டில் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். அது மாதிரி சோம்பேறியோட வாழ்க்கையில வறுமையும் தரித்திரமும் வரும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அடுத்து சுறுசுறுப்புள்ளவன் வாழ்க்கையில நீர்வீழ்ச்சியில எப்படி தண்ணி கொட்டுதோ, அருவியில எப்படி தண்ணி கொட்டுதோ நிப்பாட்டவே முடியாம அந்த மாதிரி ஐஸ்வர்யமும் செல்வமும் பணமும் ஆசீர்வாதமும் கொட்டிக்கிட்டே இருக்கும். அதை நிப்பாட்டவே முடியாது. அது சின்ன லாபத்தை கொடுத்துட்டு அதோட நிக்கிற விஷயம் கிடையாது. அது அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். அது சுறுசுறுப்புள்ளவனோட வாழ்க்கை அப்படி இருக்கும். அவனோட கைகள் இந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு மறைமுகமா ஒரு அர்த்தம் வருது. அவன் கைகள் அவன் வாழ்க்கையில தரித்திரத்தை பறந்து ஓட பண்ணிரும். தரித்திரத்தை அவன் தலை தெறிக்க ஓட வைக்கக்கூடிய ஒருத்தனா இருப்பான். செருப்பு இருப்பெல்லாம் அத்து விட்டு தரித்திரத்தையும் வறுமையும் அவன் தலை தெறிக்க ஓட வச்சிருவான் அப்படின்னு மறைமுகமா இன்னொரு அர்த்தமும் வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.